ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே வந்து மைன்கிராஃப்டில் 2 பார்ட் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் 3ல் கொஞ்சம் நிறையா வேலை இருக்குது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம்ஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணோம். நம்ம வந்து அந்த பக்கம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃபார்ம்ஸு. அப்புறமேட்டுக்கு இந்த ட்ரீஸ்லாம் வந்து இப்படி இருக்கா, இது சில நேரத்தில் வந்து இந்த இந்த கிராஸ் பிளாக்லேயே சேர்ந்து இந்த கிராஸ் பிளாக் மாதிரியாக மாறி அப்புறமேட்டுக்கு வளர மாட்டேங்குது இந்த சாப்ளிங்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் தண்ணிக்கு நடுவில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பண்ண ஒன்றும் ஆகாதுல்ல, அதனால தான் வந்து நான் வந்து அப்படி பண்ணியிருக்கேன், அப்படி பண்ண போகிறேன். ஸோ இங்கே பாருங்களேன், இதுவும் அப்படி தான் இருக்குது. ஸோ இதை மாதிரி தான் வந்து அதுவும் ஆகும். அப்படிங்கிறதுனால நான் வந்து சாப்ளிங்ஸ் எல்லாத்தையும் ப்ளேஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு இந்த கவு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அங்கேருந்து இங்கே கொண்டு வர போகிறேன். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வேலை. அது எப்படி வந்து நான் வந்து போட போகிறேன்னு தெரில. ஸோ எடிட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்புறம் பார்க்குறவங்க எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணோம். அதுக்கு வந்து என்னென்னா அப்படின்னா, ஒரு 2.5 ஸ்டாக் பக்கம் வந்து நம்ம வந்து ஸ்டோன்ஸ் தேவை. இங்கே வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது, பிகாஸ் இதே வந்து ஒரு பேஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ மாப்ஸ் வந்து ஸ்பான் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு இன்றைக்கி 9 மணிக்குள்ளே நம்ம வந்து நைட் 9 மணிக்குள்ளே நம்ம வந்து இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாளாக வந்து நான் வந்து கம்மியான ப்ராசஸ் வரைக்கும் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, 9 மணி போல் இன்னொரு வீடியோ போடுவோம். ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சாப்ளிங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணி போட போகிறோம், ஓகேங்களா? இன்னும் நம்மளுக்கு வந்து டர்ட்ஸ் தேவை. ஐயோ, பக்கத்தில் வச்சுட்டாங்க. நான் வேறு இப்போ எங்கே வைக்கலாம் இதை? இந்த இடத்துல வைக்கலாம் கைஸ், கரெக்டாக இந்த இடத்த நல்லாயிருக்கும். சூப்பர். இன்னும் 2 இருக்குது, அதை எங்கே வைக்கிறதுன்னு தெரியல கைஸ். ஃபஸ்ட்டு டர்ட் வேணும் நம்மளுக்கு. வேறு 2 டர்ட் இருந்தால் போதும் கைஸ் நம்மளுக்கு. ஸோ பார்த்துட்டு இருக்கவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஆக்சுவலி வந்து இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கும். 1 hour 30 minutes பக்கம் வந்தது. 1 hour 3 minutes பக்கம் வந்தது. ஆனால் நான் தான் வந்து 25 minutes மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன் எடிட் பண்ணி. அது வந்து அப்படி அந்த லட்சணத்தில் நான் விளாண்டுருக்கேன் கைஸ். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கைஸ் விளாட்றதுக்கு. ஏன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து அந்த ஷிப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து போட்டில் வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அவங்களெல்லாம். ஆனால் வந்து திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது அந்த ஷிப்ஸ்லாம் காணோம். ஐ திங்க் ஸோ அவங்க வந்து ட்ராப் பண்ணியிருக்கிறத இது பண்ணிட்டு அவங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தான். ஆனால் நான் வந்து அது தெரியாமே நான் வந்து நிறைய ட்ராப் பண்ணி வச்சுருந்தேன், 7 பக்கம் வச்சுருந்தேன். ஆனால் வந்து லாஸ்ட்டாக வந்து எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அது வந்து எப்படி சரி பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்க போகிறோம், ஓகேங்களா? நான் இப்போ தான் வீடியோவே ஆரம்பித்தேன், அதுக்குள்ளே தூங்குறேன். ஓகே, சூப்பரு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஏங்க பாருங்கள், ஒரு மரம் வளர்ந்துருச்சு. எதுவுமே வளரலையா? ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஃபார்ம் நம்ம வந்து இங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம் இந்த வீடியோக்குள்ளே. ஸோ ஆனால் இப்போ பண்ண போகிறது, ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோன்ஸ், பிகேக்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டோன்ஸ்லாம் உடைக்கணும். ஸ்டோன்ஸ்லாம் உடச்சிட்டு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணணும்னா, அது என்னதுங்க அது, பிகேக்ஸ்லாம் உடச்சிட்டு அப்புறமேட்டுக்கு கலெக்ட் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு இன்னும் நிறையா வேலை இருக்குங்க. ஸோ வாங்க போகலாம். ஸோ பார்த்துட்டு இருக்கவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து அந்த ஐலாண்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு விஷயம் யோசிச்சு வச்சுருக்கேன். என்னென்னா, அங்கேருந்து இங்கே வரைக்கும் பிரிட்ஜ் கட்டிடலான்னு இருக்கேன் கைஸ். ஏன்னா இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஒரு 200 meters தான் இருக்கும் கேம் படி பார்த்தோம்னா. ஸோ அதனால் நான் அப்படி தான் பண்ணி இருக்கேன். பார்த்துக்கலாம், கிட்ட தான் இருக்குது. பட்டு ஆனால் பார்க்க முடியலங்க. நம்ம கண்ணுக்கு எட்டின தூரத்தில் இருந்தால் கூட நம்ம வந்து பிரிட்ஜில் பிளாட்ஃபார்ம் ஏதாவது கட்டலாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அதனால தான் அது வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் கட்டிட்டு இது பண்ணலாம் தான் இருக்கேன். பார்க்கலாம் என்ன பண்ண முடியுதுன்ட்டு. ஸோ நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது இவ்வளோலாம் கலெக்ட் பண்ணி வச்சேன். கலெக்ட் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு சாப்ளிங்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த லேண்டில் போயிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே நம்ம வந்து பேஸில் கட்டோம்ல. இவங்க போன வீடியோவில் கூட பார்த்தோமே. சரி, ஓகே. நான் நேற்று பார்த்ததில் வந்து 25 அயன் அளவுக்கு நான் வந்து கலெக்ட் பண்ணேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் உடைக்க போகிறோம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடாக காட்டுறேன், ஓகேங்களா?
இப்போ நம்ம இங்கே வந்து கொஞ்சம் ஆழமாக தோணுங்க இங்கே பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்துருச்சு ஸ்டோன்ஸு, வேற ஒரு ஸ்டோன்ஸா. அதனால் நம்ம இன்னும் ஆழமாக போகணும். அதனால தான் நான் வந்து இது பண்ணுறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு ஆக்சுவலி. இங்கே என்னங்க இது, இந்த பக்கம் போகிற மாதிரி இருக்குது. ஓகே, ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது கைஸ் நம்மளுக்கு. இப்போ தம்பி இந்த பக்கம் ஒன்று வச்சிடலாம் கைஸ். இப்போ ரைட்டு, இன்றைக்கி என்ன ஆக போகுது, என்ன பண்ண போகிறானுன்னு தெரில. விளாண்டு எப்போ முடிப்பேன்னு தெரியல கைஸ். அப்படி தான் கைஸ் நானும் விளாண்டுன்னு நிறைய ப்ராசஸ் இருந்தது கைஸ். ஒரே வீடியோவில் பார்த்தா ரொம்ப வந்து போர் அடிச்சிரும்ல, அதனால தான் நான் ரெண்டு வீடியோவாக போகலான் இருக்கேன். ஸோ வீக்லி வந்து உங்களுக்கு வந்து 3 வீடியோஸ் வரும். சாட்டர்டே, சண்டே, மண்டே, இந்த த்ரீ டேஸில் வந்து வீடியோ வரும். ஸோ பெரிய வீடியோவாக வந்துச்சு, எடிட் பண்ணும்போது கஷ்டமாக இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து 2 வீடியோவாக போட்டுறேன். ஏன்னா நம்மலாம் வந்து அவ்வளோலாம் நம்ம வந்து பெரிய ஆள் கிடையாது கைஸ், நம்ம ஒரே வீடியோவில் போடுறதுக்கெலாம். ஆக்சுவலி அப்படி நம்ம வந்து போட்டோம்னா போர் தான் அடிக்கும். ஸோ நம்ம 2 செப்பரேட் வீடியோவாக போட்டோம்னா கண்டென்ட்ஸ் நிறையா கிளியராக உங்களுக்கு தெரியும்ல, அதனால தான். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஐயோ மறந்து போயிட்டேன் கைஸ். ஆமாம் இதான். ஓகே, கைஸ் இங்கே பாருங்க கைஸ். இப்போ வந்து நான் வந்து ரொம்ப வந்து சுறுசுறுப்பாயிட்டேன். அப்படிலாம் இல்லை, டைம் லேப்ஸில் கட்டுறேன் கைஸ். நான் இவ்வளோ அந்நியவனாக இருக்கிறத பார்த்தா எப்படிடா இப்படிலாம் உடச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே வந்து கிறுக்குத்தனமாக நான் வந்து உடச்சிட்டேன் கைஸ். அதனால இதெல்லாம் எப்படி இருக்குது. ஓகே, பார்க்குறவங்க எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு பாருங்க கைஸ். கைஸ் எனக்கு ஒரு டவுட்டு வந்து, எனக்கு வந்து என்ன டவுட்டுன்னா, இங்கே வந்து பக்கத்தில் ரிவர் இருக்குது. இன்னும் நம்ம தோண்டிட்டு போனோம்னா தண்ணி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அவ்வளோதான், செத்துரும் கைஸ். நம்ம டார்ச்லாம் வர கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன் கைஸ். ஓகே சூப்பர். என்னடா கேக் சொல்லிச்சு. சரி வாங்க போய் வாங்கிக்கிறேன். இவங்க எப்படா அந்த பக்கம், இவனை கொண்டுடலாம் கைஸ். இவனால் நம்மளுக்கு எந்த யூஸும் கிடையாது. பைத்தியக்காரன் மாதிரி இங்கே வந்துட்டு இருக்கான். என்னங்க அப்படியே மறைஞ்சு போயிட்டான், எதுவுமே கொடுக்கல. ஆமாங்க, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டுனா, இது வந்து லாஜிக்காக தானே இருக்குது நான் கேட்குறது. எப்படின்னா, அவன் வந்து நிறைய வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கான் இன்வென்ட்ரியில். பட் ஆனால் அவனை கொண்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அவனோட இன்வென்ட்ரியிலேருந்து எதுவுமே லாஸ் ஆகலை. அது எப்படி? மைன்கிராஃப்ட் கிரியேட்டர்ஸ், ஹூ ஆர் த மைன்கிராஃப்ட் கிரியேட்டர்ஸ்? சரி, நம்ம வந்து ஒரு 2 ஸ்டாக் பக்கம் கலெக்ட் பண்ணியிருக்கோங்க கைஸ் நம்ம ஸ்டோனு. சரி பரவாயில்ல, அதெல்லாம் போதாது தான் கண்டிப்பாக. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 2 இது அவ்வளோ ஒட்டையும் நம்ம வந்து அதுக்காக மட்டும் நம்ம வந்து செலவு பண்ணோம்னா அது நம்மளோட சுயநலம். அதனால் நம்ம 3 வுட்டு நம்ம வந்து உடச்சிக்கலாம் கைஸ். ஓகே, இப்போ வந்து போயிட்டு இதுக்கு வந்து இதை வந்து ஓக்கா மாற்றணும், வுட்டை ஓக்கா மாற்றணும், ஓக்கை ஸ்டிக்காக மாற்றணும், ஸ்டிக்கை வந்து ஸ்டோனையும் ஸ்டிக்கையும் சேர்த்து ஒரு பிக்காக்ஸாக மாற்றணும். தலைவலி கைஸ், தலைவலி. ஸோ சேட். ஓகே, 2 பிக்காக்ஸாக எடுத்துக்கலாம் கைஸ். நம்ம இல்லை வேணாம், ஒன்றே போதும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டோன் பிக்காக்ஸ் எடுத்துட்டோம், அவ்வளோதான். இப்போ மைண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ நான்லாம் பேசுகிறத பார்த்து நீங்கள் வீடியோ விட்டு போக போகிறீங்க, அவ்வளோதான் கைஸ். இன்னும் நம்ம வந்து ஒரு 2 ஸ்டாக் பக்கம் கலெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட எய்ம் கம்ப்ளீட்டட் கைஸ். 29 தான் இருக்குது, அநியாயமாக பண்ணுறீங்கடா. நான் எவ்வளோ மைண்ட் பண்ணேன். சரி வாங்க மறுபடியும் களத்தில் இறங்கலாம் கைஸ். எங்கடா பிகேக்ஸ்? ஓகே சூப்பர். ஆக்சுவலி நான் 2 தான் எடுத்தேன். எம்மா கைஸ், நான் மறுபடியும் போயிட்டு இந்த வீடியோவில் நான் வந்து கீழே வந்து கடலில் வந்து நான் வந்து மாட்டிக்கிட்டேன் கைஸ். நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வரும்போது காட்டுறேன். ஓகே சரி, இப்போ ரைட்டு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து உடைக்க போகிறோம் கைஸ். ஆனால் இதை உடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து இதை உடைக்கிறதுக்கு மட்டுமே வந்து 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு கைஸ். அதனால தான் நான் டைம் லேப்ஸில் பண்ணியிருக்கேன். ஏன் தெரியுமா, நிறைய பிக்கேக்ஸ் உடஞ்சிருச்சு. ஒன்று தான் உடஞ்சிருச்சு, பட் ஆனால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் லேட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் வந்து ஸ்பீடாக வந்து வீடியோவை மாற்றுறேன். நம்ம விளாட்ற நம்மளுக்கு வாய் கூட வர மாட்டேங்குது, அந்தளவுக்கு நம்ம விளாட்றோம் கைஸ். உங்களுக்கு டைம் லேப்ஸ் போடுறது பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் டைம் லேப்ஸ் இனிமேல் போட மாட்டேன். ஓகே, அப்படியே பார்க்குறவங்க எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஒன்றா கலெக்ட் பண்ணுங்க கைஸ். அந்த கலெக்ட் பண்ணுற சுகம் இருக்கே, அடடா கைஸ். இதுவே எப்போதுன்னு நினைக்கிறேன் கைஸ். 2 ஸ்டாக் பக்கம் வந்துருச்சு. நான் 1 ஸ்டாக்கு தான் கேட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது கைஸ்.
அந்த பார்க்கிங்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. சரி, இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஒரு இது மாதிரி சரி அது என்னது அது ஸ்டார்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு லேடர் வச்சிடலான் இருக்கேன். ஸ்டார்ஸும் ஒன்று லேடரும் இல்லை, கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிளாஸ் அப்படியே இங்கே வந்து பில்ட் பண்ணி அதுக்கு தான் நான் வந்து சாண்ட்லாம் இந்த இதில் கலெக்ட் பண்ணுவேன். ஸோ சாண்ட்லாம் கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் ரூமு செஸ்ட்டு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொஞ்சம் அப்டேட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோ இன்றைக்கே வந்துடும் அந்த வீடியோ. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும். அதாகப்பட்ட ஆர்மர்ஸ் செய்யணும், அப்புறமேட்டுக்கு நெதர் போர்ட்டல் உருவாக்கணும், அதுக்கு அப்சிடியன் கலெக்ட் பண்ணோம், அப்புறமேட்டுக்கு நெதர் போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு லெவலப் பண்ணோம், அப்புறமேட்டுக்கு அது என்னது அது என் போர்ட்டல் இருக்குல்ல, அது நம்ம வந்து எண்டர்மேன் போர்ட்டல் இருக்குல்ல, அதுக்கு ஃபஸ்ட்டு எண்டர் பேல் வேணும். அப்புறமேட்டுக்கு அந்த போர்ட்டலை அது வந்து எப்பயும் வந்து அது வந்து ரீல்டாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணிவிட்டு எண்டர் பேல் வந்து எடுத்துகிட்டு அதுக்கு வந்து எண்டர்மேனெல்லாம் சாவடிக்கணும். எனக்கு சாம்பியே ஃபைட் பண்ண தெரியாதுங்க. நான் இதில் எங்கேங்க எண்டர்மேனெல்லாம் நான் வந்து ஃபைட் பண்ண போகிறேன். இதில் எண்டர் ட்ராகன் வேறு லாஸ்ட்டாக, ஐயோ பாவம், இந்த ஜென்மத்திலே நான் எலைட்ராங்கிற ஒன்று எடுக்க மாட்டேங்க கைஸ். சரி, பார்க்கலாம் எப்படி வந்து நிலமை இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் அதெல்லாம் நடக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்டு அப்புறமேட்டுக்கு வந்து அந்த கவு சீட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம வந்து ட்ராப் பண்ண போகிறோம். அப்புறமேட்டுக்கு சாண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி அங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்டே இருக்குது, என்னன்னு பாருங்கள். இப்போ நம்ம அந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையானது பிக்காக்ஸு, அப்புறம் போட்டு நிறையா தேவை கைஸ் நம்மளுக்கு. ஆக்சுவலி எங்கே போட்டே காணும், நமக்கு ஸ்வாடு இதெல்லாம் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி நம்ம நிலமை இருக்குன்ட்டு. கைஸ் எல்லாத்தையும் இங்கே விட்டு போயிடுவோம், ஏன்னா நம்ம வந்து வழி தவறிட்டோம்னா நம்மளும் தவறிடுவோம். ஸோ போட்டே இல்லை வேறு, நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம 2 உட்டு மட்டும் எடுத்துக்கிட்டு ஓக்கு ரெடி பண்ணிடுவோம். ஓக்கு ரெடி பண்ணிவிட்டு போட் ரெடி பண்ணிடுவோம். கரெக்டாக 16 இருக்குது கைஸ், கரெக்டாக 16 இருக்குது கைஸ் நம்மளுக்கு. ரைட்டு 3 போட் இருக்குது கைஸ் நம்மளுக்கு. இப்போ அதே நினச்சா அதே கரெக்டாக வந்துச்சு கைஸ். ஓகே சூப்பர். இப்போ வந்து நம்ம வந்து போட்டையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டோமா. இப்போ நம்ம வந்து அங்கே போகிறோம். எங்கே அங்கே கைஸ் நான்லாம் முழுங்கிட்டுனா எனக்கு நீச்சல் கூட தெரியாது. ரியல் லைஃப்பில் எனக்குலாம் நீச்சல் தெரியாது. சரி, இப்போ நம்ம வந்து அங்கே வந்து போயிட்டுருக்கோம். அப்படியே பார்க்குறவங்க எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மழை வேறு இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ உங்களுக்கு நான் வந்து டைம் லேப்ஸில் காட்டுறேன். நடந்தது எல்லாத்தையும் டைம் லேப்ஸில் காட்டுறேன். பார்த்தீங்களா, இவன் ஏற மாட்டானா. இப்போ வந்து இவனை வந்து நான் வந்து எடுக்கிறதுக்கே வந்து 1 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. இவன் ஒருத்தவன் எடுக்கிறதுக்கே பாவம் இவ்வளோ வேறு கொண்டாட வேண்டியதாக இருக்குது இந்த கோழியை. சரி பார்த்துக்கலாம். வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதை தேடுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகிருக்கும் கைஸ். ஏன்னா மழை நேரம்ல, அதனால் கிராஸே இல்லைன்னு சொல்லிட்டு நிறையா போயிடுச்சுங்க. ஆனால் கொத்தா மாட்டுனுச்சுங்க கைஸ். ஆனால் அதையும் நான் வந்து கொட்டையை விட்டுட்டேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே எதுவுமே இல்லை. தேடி போனோம்னாலும் வழி தவறியே நான் இவங்க லாவா சூப்பர். ரைட்டு, இப்போ வந்து அங்கே பக்கம் சாண்ட் இருக்குது, அதுவும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஆஹா எடுக்க முடியாது போல். ஸோ அந்த இடத்துல போய் எடுத்துக்கலாம். எடுக்கவே இல்லை. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக தோணும் கைஸ். நம்ம இப்போ தேவையானது மட்டும் எடுத்துக்கணும். ஒரு ஸ்டாக் பக்கம் வந்துருமா கேட்டு. சூப்பரு, கம்மியாக தான் இருக்குது போலன்னு நினச்சேன். பட் ஆனால் ஆழமாக இருக்கும்னு நினச்சேன், அதுவும் இல்லை. நம்ம நினைக்கிறது ஒன்று கூட நடக்க மாட்டேங்குது கைஸ் இந்த ஜென்மத்தில். ஐயோ தண்ணி கைஸ். சரி, தண்ணியே வந்துருச்சு. இதுக்கு மேலே இது எடுக்காமல் இருந்தால் நம்மளோட சுயநலம் அது. ஸோ அதனால் நம்ம எடுத்துட்டோம். 1.5 ஸ்டாக் பக்கம் இருக்குது, அதுவே போதும். ஸோ சாண்டுக்கு பஞ்சம் இல்லையா கைஸ். இது வச்சு நிறையா கிளாஸ் கிடைக்கும். பட் ஆனால் கோல் தான் இல்லை, கோல் மைன் பண்ணோம். கோல் ஒரு 2 ஸ்டாக் பக்கம் இருக்குது கைஸ். ஆமாம் கைஸ், நான் எல்லாத்தையும் மைன் பண்ணி வச்சேன். மைன் பண்ண போர் அடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மைன் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பண்ண போகிறதில்ல.
போட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். மறுபடியும் இப்போ போய்ட்டு நான் இது பண்ணுவேன், ஏன்னா அது எல்லாத்தையும் வந்து இதாகிடுச்சு. அதை நான் வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணிட்டேன், ஏன்னா அது வந்து கம்பைன் ஆகி சீன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அதனால் நான் வந்து கட் பண்ணிட்டேன் அந்த இதெல்லாம். பாருங்கள் இப்போ வந்து நடக்கும் பாருங்கள் ஒரு கொடுமை. ஏறிடுச்சா இங்கே பாருங்களேன், இன்னொன்று தேடுறதுக்குள்ளே அது வந்து போயிடும். அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன், எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து அங்கே போய் வச்சுட்டேன். ஆக்சுவலி இது வந்து டைம் லேப்ஸு, ரொம்ப வேகமாக போகிறேன்னா நினைக்காதீங்க. நான் கூட ஆக்சுவலி அந்த டைமில் வந்து முழுங்கிடுவோமோ அப்படின்னு வந்து எனக்கு பயமாயிடுச்சு. ஆஹா சூப்பரு. அங்கே வேறு ஒரு மாடு இருக்குது, இது வந்து பிளாக் ஷீப். அங்கே வேறு ஒரு மாடு இருக்குது கைஸ், அந்த மாடு அப்புறமேட்டுக்கு ஒரு ஷீப் இருக்குது. டாகுங்க, டாகு நல்ல வேலை, வெறி பிடிச்ச நாய். அதான் டேம் பண்ண டாக்ஸ் தான் வந்து நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து வெறி பிடிச்ச நாய், கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு போயிருங்க. எங்கடா அந்த மாடு, இங்கே பாருங்க மாடும் வந்து இதாகிடுச்சுங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரில, மனசுலாம் ஒரே புண்ணாயிடுச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து வந்துட்டு இவனை வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன், ஓகேங்களா. நான் வந்து இவனை வந்து எடுத்துகிட்டு வந்தேன், ஏன்னா அவங்களாம் வந்து இது பண்ணிட்டாங்க, அவங்க என்ன தப்பிச்சிட்டாங்க என்னோடய ட்ராப்லேருந்து. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இவனை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி ஒன்றை கூட நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது, ஒன்றை வச்சா தான் நம்ம வந்து அது ஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். ஆனால் அவனும் தொலைஞ்சிட்டான், எங்கன்னு தெரியல. தேடுறான் இந்த ஐலாண்ட் பூரா ஒரு நாள் பக்கம் தேடுறேன். இப்போ நைட் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த மஷ்ரூம் ஐலாண்டில் இருக்கிற கவ்வெல்லாம் வந்து நான் வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டேன் கைஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வரான் பையன் வரான் கைஸ், வாடா தம்பி வரான். ஏங்க இன்னொன்றுங்க, ஒன்றை பார்த்தா 2 ஓடிடுதுங்க கைஸ், 3 சூப்பர். இதை வச்சு நம்ம தான் வந்து க்ரீன் பண்ணிடலாமான்ட்டு கைஸ். சரி வாங்கடா தம்பி. சூப்பர். அவ்வளோதான். போகலாம் கைஸ், போங்கடா போங்கடா. என்னங்க இப்படி தெரியுது உங்களுக்குலாம்? போச்சுடா சாமி. இவனுக்கிட்ட வந்து ஃபஸ்ட் நான் வந்து கேட்டு போட்டுறேன், ஓகேங்களா. போக மாட்டான், இனிமேல் போக மாட்டான். அவன் எடுக்கிற கேப்பில் போகவே மாட்டான். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வீட்டு போய் எடுக்க முடியும். அதை நான் தெரியாமல் ஃபீட் பண்ணிட்டேன் கைஸ். சரியான முட்டாள் கைஸ். நான் சீட்ஸ் இருக்குது, அதை எடுத்து போட்டு போயிடுவோம் கைஸ். நம்ம நல்ல வேலை சீட்ஸாக தான் மிஞ்சிருந்துச்சே. தம்பி வாடா தம்பி, கிட்டே வந்து நிற்கிறாயா கைஸ். அவன் ஆக்சுவலி வந்து அந்த வீட்டை வந்து க்ரோ ஆனிச்சு பார்த்தீங்களா, அது வளர்ந்துருந்தது பார்த்தீங்களா, அதை சாப்பிட தான் வந்திருக்கோம். ஆனால் நான் தடுத்து விட்டேன் கைஸ். அதுக்கும் ஆக்சுவலி வந்து அது வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டிட்டு இது பண்ணிடலாம். அது என்னது ஃபென்ஸ்லாம் போட்டு கவர் பண்ணிடலாம். தம்பி வாங்கடா வாங்கடா ப்ளீஸ் வாங்கடா. ஆடுறான் அவன் அடித்தா கலைஞ்சிடுவாங்க ஒரு பேர். அவன் ஆடுறான், அவ்வளோ சூப்பர். வாங்கடா தம்பி, கொஞ்சம் வாங்கடா, இங்கே உள்ளே வாங்கடா. ஆனால் அப்புறம் தான் எனக்கு மூடுறது கரெக்டாக இருக்கும். ஓகே சூப்பர். நான் வந்து ரெண்டுத்தையும் நான் வந்து இது பண்ணிட்டேன், ரெண்டுத்தையும் நான் வந்து ட்ராக் பண்ணி நான் ஃபென்ஸ்லாம் போட்டு வச்சுட்டேன். ஸோ அதை வந்து காட்ட முடியல, பார்க்கலாம். நான் வந்து ஆக்சுவலி அது வந்து கிடச்சிதுன்னா, நான் வந்து முடிஞ்சதுன்னா நான் வந்து அதை வந்து வந்து அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா. அது வந்து தனியாக ஒரு கிளிப்பாக இருக்கும். ஸோ அப்லோட் பண்ணுறேன் கிடச்சதுன்னா. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பண்ண போகிறது கைஸ். ஸோ இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ வேண்டாம், இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது கைஸ் நம்மளுக்கு. அந்த என்னமோ பண்ணணும்னு வச்சுனே, இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் கைஸ். சாரி கைஸ், நான் மறந்தே போயிட்டேன் கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. இந்த இடத்துல கரெக்டாக வச்சோம்னா சூப்பராக இருக்கும் கைஸ். உட்கார்றா சூப்பர், கரெக்டாக வந்துச்சு கைஸ். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சீட்ஸே இல்லை, அது வேறு ஒரு குறைந்த பட்சம் சூப்பர். இப்போ இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக நம்ம வந்து எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் கைஸ். நம்மளுக்கு இங்கே வந்து ஆக்சுவலி வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி, எப்படின்னா வந்து ஒரு இந்த மாதிரி ஹச் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டலாம் தான் இருக்கேன். ஹெச்சில் 8க்கு மேலே ஒரு முட்டையை போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். அங்கே பாருங்க கரெக்டாக சொன்ன மாதிரியே வருது. சூப்பரு, நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது கைஸ். இப்போ மேலே போய் பார்க்கலாம்.
எல்லாம் கரெக்டாக இருக்கானோ கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை போய்ட்டு நம்ம வந்து நம்மளோட இன்வென்ட்ரியில் செஸ்ட்டில் வச்சுருவோம். இது ஆக்சுவலி இந்த செஸ்ட்டு எதுக்குன்னா வந்து ஃபுட்டு இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறது தான். ஃபுட்டு, டைமண்டு, கோல்டு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான். ஆனால் இப்போதைக்கு நான் வந்து வெப்பன்ஸு அப்புறமேட்டுக்கு ஸ்டாக்கில் இருந்து மிச்சமானதெல்லாம் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அந்த அது ஏங்க அந்த ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒன்று எடுப்பாங்கள்ல, ஹோ தான் ஸ்டோன் ஹோ எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஒன்றும் பண்ண வேணாம், எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரு ஸ்டாக் பக்கம் வுட் இருக்குது, சூப்பருங்க. அதை வச்சு 2 ஸ்டாக் எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, 8க்கு மேலே முட்டை போட்ட மாதிரி இருக்குது. ஏங்க ஒரு சீட் ஏங்க வீட்டு அடாடா என்னங்க எல்லாத்தையும் நான் வந்து இது பண்ணிட்டேன், மறந்தே போயிட்டேங்க ஐஸ். இன்னும் அது வந்து டிஸ்போஸ் ஆகிருக்கும். நல்ல வேலை நான் போய் எடுத்துட்டேங்க ஐஸ். சரி, இதெல்லாம் வளர்த்தோம். எடுறா தம்பி, என்னங்க இது? ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து வச்சிடலாம், க்ரோ பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா, சரி ரைட்டு. நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு நம்ம இந்த ஜென்மத்துலேயே நம்மளுக்கு வந்து கிடைக்காது, அது தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலி வந்து நம்ம வந்து வீட்டை வந்து கம்ப்ளீட்டாக க்ரோ பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கும்னு நினச்சேன், 3 சீட்ஸாக கிடைக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் அப்படிலாம் இல்லை கைஸ், ஒரே ஒரு சீட்ஸ் தான் கிடைக்குது. சில இதில் நிறையா சீட்ஸ் கிடைக்குது, சில இதில் கிடைக்க மாட்டேங்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. கைஸ் ஒரு வழியாக நம்ம வந்து முடிச்சிட்டோம் கைஸ். இந்த இடத்துல மட்டும் போட்டுடலாம், ஒரு 2 மட்டும் போட்டுடலாம் இந்த இடத்துல இப்போதைக்கு. அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் வீட் சீட்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஸோ சுகர் கேனெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க கைஸ், அது கொஞ்சம் ஃபீட் பண்ணிடலாம் பாவம். சரி அதெல்லாம் நம்மளாம் பார்க்கக்கூடாது. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து வீட்டை வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ அங்கேயே பக்கத்தில் நிறையா செஸ்ட்டு தேவை கைஸ் நம்மளோட பேஸுக்கு. ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல. அப்புறமேட்டுக்கு 7வது எபிசோடில் கரெக்டாக ஒரு 10 எபிசோட்ஸ் முடிஞ்சோடனே பெரிய ஸ்டோரேஜ் ரூமாக கட்டலான் இருக்கேன். அதெல்லாம் கட்டுறதுக்கு இன்னும் 1 மாதம் ஆயிடும் கைஸ். ஏன்னா பிளாக்ஸ் ஃப்ரூட் பெண்டிங்கில் இருக்குது, PKXD பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நான் வந்து நம்மளோட கம்யூனிட்டியில் நம்மளோட சேனல் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் பாருங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓட்டர் சிஸ்டம் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா நான் ரோப்ளாக்ஸே கண்டினியூ பண்ணலாமா, இல்லை மைன்கிராஃப்ட்டை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை PKXD கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு ஸ்டம்பிள் கைஸ் பிடிக்கலன்ட்டு, அதனால தான் நான் வந்து அதை வந்து ஷார்ட்ஸுக்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அந்த கேம் இப்போதைக்கு வந்து ஒரு இதில் வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதனால் நான் வந்து ஓட் சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கேமு நீங்கள் ஓட் பண்ணலாம். ஸோ ஓட் பர்சன்டேஜ் எதில் அதிகமாக வந்திருக்கோ நான் போடுறேன். ஆனால் எல்லாமே வரும் தான், பட் ஆனால் நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் மைன்கிராஃப்ட் தாங்க, வேறு வழி இல்லை. நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இந்த எல்லாத்தையும் நம்ம வந்து கட்டணும். அதாவது வந்து பேஸெல்லாம் நம்ம வந்து இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் வந்து ஓட் சிஸ்டம் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ அதை நீங்கள் வந்து ஓட் பண்ணி உங்களுக்கு என்ன கேம் வேணுமோ அதை நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இதோட இந்த எபிசோடை நான் வந்து இங்கே வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அப்டேட் பண்ணி மைனிங் பண்ணலாம். ஸோ மைனிங் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா வீடு கட்டலாம். வீடெல்லாம் ஆக்சுவலி வந்து நான் வந்து ரொம்ப பெருசாக கட்டலான்னு இருக்கேன். ஸோ நிறைய ஐடியாஸ் இருக்குது இந்த SMP-யில் வந்து நான் வந்து நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். ஸோ பாய். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே போகிறவங்க எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கப்பா. ஸோ ஓகே, பாய்.